ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் பார்ட் 3 த ஹிடன் வேர்ல்டு. இந்த சீக்வல் சொல்ல ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு டவுட் இருந்தது, இது இந்த அளவுக்கு போகுமான்னு சொல்லிட்டு. ஆனால் கூடவே ஒரு பயங்கரமான கான்ஃபிடென்ட்டும் இருந்தது, அது உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இது பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் நம்ம 3வது பார்ட் வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ இப்போ 3வது பார்ட்டுடைய ஒன்லைன். ஸோ இது வரைக்கும் நமக்கு கதை தெரியும், ஹிக்கப்க்கும் நைட் ஃபியூரிக்கும் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் என்னன்னு தெரியும். உலகமே இந்த டிராகன்ஸ்களை எதிர்த்து அதுங்க கூட சண்டை போட்டு அதுங்களை சாகடிச்சிட்டு இருந்த டைமில் ஹிக்கப் ஒரு புது ரெவல்யூஷனை கொண்டு வந்தார். அது என்னன்னா, டிராகன்ஸும் நம்மளும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அதுங்களை கொஞ்சம் டியூன் பண்ணி ஃப்ரெண்ட்லியாக நம்ம பார்த்துக்கிட்டோன்னா அதுங்களை விட ஒரு விசுவாசமான ஒரு விலங்கு இந்த உலகத்திலே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த கருத்தை வந்து எல்லாருமே ஏற்றுக்கல, ஒரு சில பேர் மட்டும் தான் ஏற்றுக்கிறாங்க, எஸ்பெஷலி அந்த பர்க்ன்ற அந்த ஐலாண்டில் இருக்கிறவங்க மட்டும்தான். அதனால இந்த பர்க்ன்ற ஐலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, டிராகன்களுக்கும் வந்து ஒரு சரணாலயம் மாதிரி ஆயிடுது. ஒரு கட்டத்தில் பயங்கரமாக டிராகன்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சிடுதுங்க அங்கே வாழ்கிற மக்களை காட்டிலும். ஸோ அதனால ஹிக்கப் ஒரு புது ஐடியாவை யோசிக்கிறாரு. டிராகன்களுக்குனே வந்து ஒரு ரகசியமான உலகம் ஒன்று இருக்கு, அந்த உலகத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த டிராகன்கள் எல்லாம் சேஃபா அங்க வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி அந்த ரகசிய உலகத்தை இந்த பர்க் சிட்டியை தேடி போறாங்க. இதுக்கு நடுவுல நைட் ஃபியூரை கொல்றதுக்கு ஒரு வில்லன் வந்துடுறான். அது மட்டும் இல்லாம நைட் ஃபியூருக்கு லவ் வந்துடுது. அதனால ஹிக்கப்க்கும் நம்ம டூத்லெஸ்க்கும் இடையான பாச முறிவு, இது எல்லாத்தையும் ஒரு மாதிரி அட்வென்ச்சரஸா ஆனா கிளைமேக்ஸ்ல பயங்கரமான எமோஷனலோட முடிச்ச படம் தான் ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் பார்ட் 3 த ஹிடன் வேர்ல்டு. அண்ட் ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன், நம்ம தமிழ் வாய்ஸ் ஓவர் 2 சேனல்ல ஸ்கேம் வெப் சீரிஸ் அப்படின்னு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இப்போ மறுபடியும் அது ஸ்டார்ட் ஆயிருக்கு. நிறைய பேர் பார்த்தே முடிச்சிட்டு இருப்பீங்க, பட் இருந்தும் சில பேர் பார்க்கலனா போய் பார்த்துக்கோங்க. இதை சீக்கிரமா முடிச்சுட்டு அடுத்த வெப் சீரிஸ்க்கு நம்ம போயிடலாம். ஸோ இப்போ வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த பார்ட்டுடைய ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாகியாக இருக்குது. அப்போ ஒரு கப்பலில் காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சில கெட்ட வைக்கிங்ஸ் வந்து நிறைய கூண்டுகள் வச்சு அதில் ஏகப்பட்ட டிராகன்ஸை பிடிச்சி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபாகுக்குள்ளேருந்து ஒரு உருவம் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் ஹிக்கப். அவனுடைய சூட்டெல்லாம் போட்டு வரான். டே யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகும்போது அழகா ஸ்டைலாக அவனுடைய வெப்பனை எடுத்து அப்படியே நெருப்புல இருந்து நடந்து வரும்போது இவங்க பார்த்துட்டு பயந்துறானுங்க. நீ பேயா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ இருங்க, நான் பேயெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு மாஸ்கை கழட்டி காட்டுறாரு. இப்போ டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோடைய டீமுடைய இன்ட்ரோ 1 by 1 வந்து மாசா இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அவங்களே இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. நம்ம ஹிக்கப் கத்துறான், டே இது ஒரு ரகசிய மிஷன்ரா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி டக்குன்னு போயிட்டு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லும் போது ஏகப்பட்ட டிராகன்ஸை வந்து அடைச்சி வச்சிருக்காங்க. அந்த டிராகன்ஸை 1 by 1 வந்து இவங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு ஒரு ரகமா இருக்கு. இதுக்கு கேப்ல வந்து நம்ம ஹிக்கப்போட அம்மா மேலே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டிராகன் பார்க்குது, நம்ம போலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல சின்ன பசங்க ட்ரெயின் அப் ஆகட்டும், என்ன பண்றானுங்க பார்க்கலான்ற மாதிரி அவங்க மேலே உட்காந்துட்டு இருக்காங்க. இவனுங்க டீனேஜ் எல்லாம் தாண்டி வளர்ந்துட்டானுங்க, ஆனா இன்னும் சின்ன குழந்தைங்களாவே இருக்கானுங்க. ஓடுறானுங்க, ஓடியாரானுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டிராகன்ஸும் அங்கே வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹிக்கப் சொல்றான், ஓகே எல்லாரும் கிளம்புங்க, இதுக்கு மேல சண்டைலாம் வேணான்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது கடைசியா வந்து நம்ம டூத்லெஸ் கூப்பிடுறான், டே எங்கடா இருக்க, வாடா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டூத்லெஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிராகன்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கூண்டு கிட்ட நின்று இங்க ஏதோ இருக்கேன்ற மாதிரி பார்த்துட்டு, சரி கண்ணுக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அது பறக்கும் போது அங்க ஏதோ ஒரு டிராகன் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்ச மாதிரி இருக்கு. அவ்வளவுதான், அப்படியே கட் பண்ணி இந்த டிராகன்ஸ் எல்லாம் காப்பாத்தி நம்ம பர்க் சிட்டிக்கு கூட்டு வந்துட்டு இருக்காரு. இதுதான் உங்க புது வீடு, பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி பர்க் சிட்டின்றது மாதிரி காட்டுறாரு. அங்க பார்த்தா வீடு மேல வீடுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடுகள் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம வீடுகளை விட அதிகமா டிராகன்ஸ்ங்க பறந்துட்டு இருக்கு. அவ்வளோ டிராகன்ஸை காப்பாத்தி கூட்டு வந்து பர்க்ல இவர் வச்சிருக்காரு போல இருக்கு. இப்போ அப்படியே லேண்ட் பண்ணி புதுசா மக்கள்லாம் வராங்க. இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹிக்கப்க்கு டிராகன் மேல எவ்வளவு வந்து ஆசை இருக்கும், அந்த அளவுக்கு இவங்களுக்கும் ஆசை வந்துருச்சு. வர டிராகன்ஸ் எல்லாம் இது எனக்குன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு மிஷன் எப்படி போச்சுன்ற மாதிரி கேள்வி கேட்கும்போது, அதான் நம்ம தலைவர் இருக்கானே நைட் ஃபியூரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சிட்டே இருக்கும்போது ஆஸ்ட்ரிட் வந்து பயங்கரமா கத்துறாங்க. என்னது மிஷன் நல்லா போச்சா, நல்லா சொதப்பணும், ஏதாவது பிளான் பண்ண மாதிரி நடந்துக்கிட்டீங்களாடா நீங்கன்ற மாதிரி திட்டும் போது அப்ப ஹிக்கப்போடைய அம்மா வராங்க. கரெக்ட் தான், நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், நீங்க ரொம்ப விளையாட்டா இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்க டிராகனை நம்பி தான் இருக்கீங்க, நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க, உங்க டிராகன் பாத்துக்கோன்ட்டு தான் இருக்கீங்களே தவிர நீங்க ஒரு வீரர்களாவே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும் போது ஒரு பெரிய டிராகனை கூட்டின்னு வந்திருப்பாங்க. அது விளையாடுற பேர்ல அங்க இருக்கிற வீடுகள் எல்லாம் இடிச்சிடுது. இப்பதான் காபர் வந்து பயங்கரமா கத்துறாரு, டே இது பர்க்ன்ற ஒரு சிட்டியா இருந்ததுடா, நிறைய மக்கள் இருந்தாங்க, இப்ப மக்களை மீறி டிராகன்ஸ் தான் அதிகமா இருக்கு, நீ பாட்டு கொண்டு வந்து சேர்த்துட்டே இருக்க, இதுல வேற ஏகப்பட்ட டிராகன்ஸ் ஹண்டர்ஸ் கிளம்பிட்டாங்கன்ற மாதிரிலாம் அப்படியே நடந்துட்டே பேசிட்டே இருக்காரு. நீ ஹிக்கப் சரியில்லை ஹிக்கப், உங்க அப்பா வந்து நம்பி ஒப்படைச்சாரு உன்ன கிராமத்தை உங்ககிட்ட, ஆனா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கியாப்பான்ற மாதிரி சொல்லும் போது ரிலாக்ஸா இருங்க காபர், உங்களுக்கே தெரியும் ஹிஸ்டரியில நம்மளை பத்தி தான் பேச போறாங்க, முதல் ஜென்ரேஷன் நம்ம தான் டிராகன்ஸும் மனிதர்களும் சேர்ந்து வாழ்றதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கான். இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்ட்ரிட் கிட்ட வந்து என்ன கேட்டுக்கிறேன்னா, தயவு செய்து இவனை கல்யாணம் பண்ணிக்கோ,
பண்ணிக்கோ, இவன் வந்து சரியே கிடையாது, இவன் கொஞ்சம் பொறுப்பா மாறணும், அதுக்கு கல்யாணம் தான் பெஸ்ட்ன்ற மாதிரி சொல்லும்போது பசங்களா திரும்பி பார்க்குறேன். கல்யாணமா, அந்த வார்த்தையை சொல்லாதீங்கன்ற மாதிரி எல்லாருமே கடுப்பாகிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டே இருக்கும்போது அப்பதான் எரிட் வரான். எரிட் வந்தவனு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறான், இந்த மாதிரி நிறைய டிராகன் சார்ட்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க, நம்ம கொஞ்சம் உஷாராவே இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லும்போது எரிட் நீ கவலையப்படாத, நம்ம கிட்ட தான் நெட் ஃபியூரி இருக்கானே, ஆல்ஃபா இருக்கும்போது நம்ம எதுக்கு கவலைப்படணுன்ற மாதிரிலாம் ரொம்ப கேஷுவலா இருக்காரு நம்ம ஹிக்கப். அப்பதான் காபர் சொல்றாரு, நீ நைட் ஃபியூரி இருக்கிறதுனால எல்லா சண்டையிலும் வின் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு இருக்க, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீ வின் பண்ண முடியாத ஒரு சண்டை வரும் பாருன்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா வில்லனுடைய இன்ட்ரோ. இந்த பழைய காலத்திலேயே டிராகன்ஸை வச்சு ஏதோ ட்ரோன் மாதிரி வந்து அப்படியே லேண்ட் ஆகிறான் ஒரு சிட்டிக்குள்ள. இப்போ இந்த நாட்டை வந்து பாத்தீங்கன்னா 4 வைக்கிங் ராஜாக்கள் வந்து தான் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காங்க. உள்ள வந்து பார்த்தா ஏகப்பட்ட டிராகன்ஸை அவங்க அடக்கி வச்சுட்டு இருக்காங்க. இவங்க வேற யாருமே கிடையாது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு கப்பல் அட்டாக் நடந்ததுல அந்த நாட்டை சேர்ந்தவங்க தான். ஸோ இவங்களுக்கு டிராகன்ஸை பிடிக்கிறது தான் வேலையே. இப்போ இவங்க பயங்கரமா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இப்படி வந்து இந்த டிராகன்ஸ் ரைடர்ஸ் பண்ணிட்டானுங்களே, கடுப்பா இருக்குன்ற மாதிரி பண்ணும்போது அந்த இடத்துக்கு நம்ம வில்லன் வராரு. வாத்தல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா ஓடுறாரு. பக்கத்துல இந்த டிராகன் அப்படியே போட்டு அவர் அமைக்கிறது. அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கான் இந்த வில்லன். இந்த டிராகோ காணாம போனதுக்கு அப்புறமா இந்த டிராகன் ஆர்மிக்கு வந்து டிராகனே கிடைக்கிறது இல்லை போல இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும் போது இதுக்கெல்லாம் காரணம் அந்த யங் சீஃப் தான், அதாவது அந்த பர்க்கோட இப்போதைக்கு தலைவன்ற மாதிரி சொல்லும் போது, ஓ அந்த ஸ்டாய்க்கோட பையனா, அவனெல்லாம் ஒரு ஆளுன்னு என்னடா இப்படி பேசிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க அவனுங்க டிராகனை காப்பாத்தி வளர்க்குறவனுங்க, நான் டிராகனை வேட்டையாடுறவங்க, நீங்க டிராகனை பிடிக்கிறவங்க, இதுல என்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி போகும்போது அந்த பர்க் சிட்டியோட ஆல்ஃபா யாருன்னு தெரியும்ல, நைட் ஃபியூரி அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்படியே நின்றுறான். இவன் என்னது நைட் ஃபியூரியான்னு கேட்கறான். என்னன்னா இவன் நைட் ஃபியூரிங்களை கொல்றதுல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான எக்ஸ்பர்ட். அது ஒரு ஹாபி அவனுக்கு. தேடி நைட் ஃபியூரிங்களை மட்டும் தான் கொலை பண்ணுவான். டக்குன்னு இந்த டீலுக்கு ஒத்துக்கிறான். இந்த டீலுக்கு நீ ஒத்துக்கினதுக்காகவே நாங்க ஒண்ணு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூண்ட்ல காட்டுறாங்க. பார்த்தா ஒயிட் கலர் நைட் ஃபியூரி இருக்கு. ஃபீமேலா, இது ரொம்ப ரேர் ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, ஆமா இதுக்கு தான் மறையிற சக்தி இருக்குல்ல, நேற்று நடந்த கலவரத்தில் வந்து பயந்து மறைஞ்சு போச்சு, அதனால இந்த டிராகனை மட்டும் விட்டு போனானுங்க அவனுங்கன்ற மாதிரி சொல்லும் போது, சரி ஓகே சின்ன பையன் தானே போட்டு தள்ளிடலான்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த வில்லனை காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்போ நம்ம ஹிக்கப்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனவு. அவங்க அப்பா கையில குட்டியா உட்காந்துட்டு இருக்காரு. அவங்க அப்பா என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, அவரு வந்து சீஃபா இருந்த டைம்ல இந்த மாதிரி நம்ம 5-6 ஜென்ரேஷனா நம்ம இங்க தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம வைக்கிங் இனத்துல பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராகன்களுக்குன்னு வந்து ஒரு உலகம் இருக்கு, ரகசிய உலகம். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியனுக்கு பின்னாடி தான் இருக்கு. அதை தேடி நிறைய வைக்கிங்ஸ் கிளம்பி இருக்காங்க. நானும் கிளம்பி நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நானும் தேடிட்டே தான் இருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தோட முடிவுல தான் இருக்கு. அங்க இருந்து தான் நம்ம உலகத்துக்கு டிராகன்களே வருதுன்னா பாத்துக்கோ. ஏன் அதுதான் டிராகன்களுடைய உலகம்ன்ற மாதிரி சொல்லும் போது அங்க நைட் ஃபியூரி இருக்குமான்னு கேட்கறான். முக்கியமா நைட் ஃபியூரி தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லும் போது பயந்துறாரு ஹிக்கப்பா. ஐயோ எனக்கு பயமா இருக்குப்பான்ற மாதிரி சொல்லும் போது, என் உயிருள்ள வர அந்த ரகசிய உலகத்தை நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவேன். அப்படி என்னால முடியலன்னா எனக்கு அப்புறம் நீ தான் கண்டுபிடிக்கணும் மகனேன்ற மாதிரி கேட்டுக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா அதை தான் யோசிச்சுட்டு இருக்கான் ஹிக்கப். நம்ம அப்பா அப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமா இருக்கான் ஹிக்கப். அது காரணம் வந்து பாத்தீங்கன்னா இவன் ஏதோ தப்பா போற மாதிரியே தோணுது அவனுக்கு. ஒரு பக்கம் டிராகன்ஸ் மேல பாசம், இன்னொரு பக்கம் அவங்க மக்களை வந்து கரெக்டா லீட் பண்ண முடியலன்ற ஒரு பிரஷர். இந்த மாதிரி இருக்கும் போது இல்ல வேற வந்து நம்ம டூத்லெஸ் வேற என் கூட விளையாடுன்னு சொல்லிட்டு இருக்கு. விளையாட்டு காட்டுறான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டூத்லெஸ் இருக்குல்ல, நம்ம ஹிக்கப் இல்லாம கூட தனியா பறக்கிற அளவுக்கு ட்ரெயின் ஆயிருக்கு. அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம ஆஸ்ட்ராய்டு வராங்க. அவங்க வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க, பேசாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்ற மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது, நீ நிறைய டிராகன்ஸை காப்பாத்துற பாரு, இங்க டிராகன்ஸ் இருக்கிறதுக்கு இடமே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லும் போது அப்பதான் நம்ம ஹிக்கப் வந்து அவங்க அப்பாவுடைய ஐடியாவை சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு ஹிடன் வேர்ல்டு இருக்கு, அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா எல்லாமே முடிஞ்சிடும் மாதிரி சொல்லும் போது, என்ன விளையாடுறியா, முதல்ல அந்த ரகசிய உலகம் எங்க இருக்குன்னு தெரியல, இங்க இருக்க எல்லா டிராகன்ஸையும் டிராவல் பண்ணி அங்கேயே கூட்டு போறன்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல டிராகன்ஸை கூட்டு போறது கிடையாது, நம்மளும் அங்கேயே போயிட்டோம்ன்ற மாதிரி சொல்லும் போது கடுப்பா வராங்க. நம்ம வந்து வைக்கிங்ஸ், நமக்குன்னு ஒரு இனம் இருக்கு, நம்ம இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் 7 ஜெனரேஷனா, நீனா மொத்தமா கூட்டு போயிட்டு அங்க உட்காரலான்ற, இதுக்கு அவங்க அப்பா உனக்கு பொறுப்பை பிடிச்சாருன்ற மாதிரி கேட்கும்போது, சரி திட்டாதன்ற மாதிரிலாம் பேசிட்டே இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நைட் ஃபியூரி ஜாலியா விளையாடிட்டே இருக்கும். திடீர்னு ஏதோ ஒன்று பார்த்துட்டு சென்ஸ் பண்ணி காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஹிக்கப் வந்து டே ரொம்ப தூரம் போகாதரா, சீக்கிரமா வந்துருன்ற மாதிரி சொல்லிடுறான். இப்போ நம்ம டூத்லெஸ் பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு அப்படியே வந்து பாக்குது. வந்து பார்த்தா அந்த ஒயிட் கலர் நைட் ஃபியூரி அப்படியே ஒரு மாதிரி அழகா அடிப்பட்ட மாதிரி பத்து கிடக்குது. நம்ம ஆளுக்கு வந்து ஒரே குஜால் ஆயிடுது. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா கிட்ட போறாரு. அப்போ அது ஒரு மாதிரி முறைக்குது, இந்த இடத்துல வராதன்ற மாதிரி சொல்லுது. உடனே அப்படியே சுத்திக்கிட்டு போகுது நைட் ஃபியூரி. அப்படியே ஜாலியாயிராரு நம்ம நைட் ஃபியூரி. அப்படியே விளையாடிட்டே இருக்கும் போது இப்போ திடீர்னு அந்த வெள்ளை கலர் நைட் ஃபியூரி இருக்குல்ல, எதையோ பார்த்து பயங்கரமா அட்டாக் பண்ணுது. அங்க இருந்து ஒரு மரமே வந்து முறிஞ்சு கீழே விழுந்துடுச்சு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹிக்கப் ஆஸ்ட்ராய்டு அங்கே தான் இருக்காங்க. அவங்கள பார்த்து இன்னும் பயங்கரமா அட்டாக் பண்ணும்போது நம்ம நைட் ஃபியூரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிரட்டுது. உடனே அது பயந்துடுது அந்த ஒயிட் கலர் நைட் ஃபியூரி. அப்படியே அங்க இருந்து பறந்துடுது. உடனே மூஞ்ச சோகமா வச்சு நம்ம ஆள் பார்த்துட்டு இருக்காரு. இதை பார்த்த ஹிக்கப் ஆஸ்ட்ராய்டு வந்து பாத்தீங்கன்னா மிரண்டு போயிடுறாங்க. நம்ம பசங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அது ஒயிட் கலரா, நம்மளுடைய நைட் ஃபியூரி தான் ஒரே ஒரு நைட் ஃபியூரி நினைச்சிருந்தோம், இன்னொன்னு வேற இருக்கான்ற மாதிரி பேசும்போது அதுக்கு வந்து ஒயிட் ஃபியூரினும் பேரும் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நைட் ஃபியூரி வந்து ஒரே குதிச்சிட்டு இருக்காரு. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க காலையில இருந்துன்னு கேட்கும்போது அப்பதான் ஆஸ்ட்ராய்டு சொல்றாங்க, உனக்கு தான் ரொமான்ஸ் வராது, அவனாச்சும்
எவனாச்சும் ரொமான்ஸ் போகணும்னு நினைக்கிறானேன்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. டே கண்ட உடனே காதலாடா, நான் சொல்றதை நம்ப, இதெல்லாம் வேலைக்காகாதுன்ற மாதிரி பொறுமையா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதெல்லாம் நைட் ஃபியூரி கேட்கவே மாட்டுது. அங்க 2 டிராகன்ஸ் வந்து ரொமான்ஸ் பண்ணிருக்கிறத பார்த்துட்டு இவர் என்ன பண்றாரு, போயிட்டு கல்லுல நிழல் தெரியும் அது கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. டே பாரா, நீ எவ்வளவு நாள் தான் இந்த இயற்கையை ஏமாத்திட்டு வந்து அவனை தனியாவே வச்சிருப்ப, அவனுக்கும் வந்து ஒரு துணை தேவைப்படுது இல்லையான்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டே இருக்கும்போது சரி ஓகே அப்ப நம்ம அந்த ஒயிட் ஃபியூரியை தேடி போலாமா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம டூத்லெஸ் வந்து குதிக்கிறாரு. சரி சரி வாடும் போது இப்ப டஃப் நட் இருக்கான்ல, நானும் வரேன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் கூட பண்ணிருக்க மாட்டானுங்க. ஆனா ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் வந்து பயங்கரமா கொடுப்பானுங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் டஃப் நட். அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கும்போது இப்ப நைட் ஃபியூரி வந்து ஒரு இடத்துல ஸ்மெல் பண்ணிட்டு தள்ளி போறத பாக்குறான். நம்ம ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாக்குற இதை மினுக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அங்க இருக்க ஒரு குச்சை தூக்கி போடும்போது அங்க இருந்து ஒரு பயங்கரமான ட்ராப் அப்படியே மூடுறத பாக்குறாங்க. டே யாரா நம்ம ஊருக்குள்ள வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. கூடவே ஒரு மயக்க ஊசி மாதிரி ஒரு சின்ன அம்பு மாதிரி கிடக்குது, அதையும் எடுத்து பாக்குறான். இப்ப நேரா வந்து காபர் கிட்ட இதை பத்திலாம் சொல்லிட்டு இருக்காங்க, யாரோ உள்ள பூந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு நம்ம பாதுகாப்பு அதிகம் பார்க்கணும், பசங்களா நீங்க கீழே பாத்துக்கோங்க, ஆஸ்ட்ரேட் நீ மேல பாத்துக்கோ, நான் கடல் பகுதியை பாத்துக்கிறேன், நான் நைட் ஃபியூரி கூடன்ற மாதிரி சொல்லும் போது இல்ல 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 அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, இன்னும் சொல்ல போனா நைட் ஃபியூரியை வெளியிலேயே கூட்டு போகாதன்ற மாதிரி எரிக் சொல்றான். டே என்னடா வளர்றன்ற மாதிரி கேட்கும் போது அந்த மயக்க ஊசி இருந்ததுல அதை எடுத்து பாக்குறான். இந்த ஆண்டி ஒர்க் நான் பாத்திருக்கேன், இது வந்து கிரிம்மல் அப்படின்ற ஒரு கொடூரமானவனோடது, அவன் ஒரு பயங்கரமான வேட்டைக்காரன், எஸ்பெஷலி அவன் நைட் ஃபியூரிஸை மட்டும் தான் வேட்டையாடுவான், அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவன் வேற லெவல் ஸ்மார்ட்ன்ற மாதிரி சொல்லும் போது என்ன ஸ்மார்ட் வந்து தடயங்கள்லாம் விட்டு போயிருக்கான்ற மாதிரி சொல்லும் போது இல்ல இல்ல அவன் வேணும்னே தான் இது விட்டு போயிருக்கான், அவன் எப்பவுமே வந்து எதிரிகளோட மைண்ட் கூட விளையாடுவான்னு சொல்லும் போது விளையாட்டம் அவன் யார் கூட விளையாடுறான்னு தெரியாதுலன்ற மாதிரி ஆஸ்ட்ரிட் சொல்றாங்க. நம்ம இக்கப்க்கு அவங்க எப்ப பார்த்தாலும் மாசா இந்த மாதிரி ஒரு டைலாக் சொல்லினே இருப்பாங்க. சொல்றேன்னு தப்பா நினைக்காத இக்கப், அவன் மறுபடியும் வருவான், நம்மளால எதிர்க்க முடியாத அளவுக்கு வருவான் பாருன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது வந்தா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இக்கப் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா ஹிக்கப் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க அப்பா வந்து வச்சிருந்த நோட்ஸ் அந்த ரகசிய உலகத்துக்கு, ஸோ அந்த நோட்ஸை பார்க்கறதுக்காக லைப்ரரிக்கு வந்திருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓரமா வந்து நைட் ஃபியூரி வேற தூங்கிட்டே இருக்கு. இப்போ பொறுமையா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு மேல இருந்து சில மண்ணெல்லாம் கொட்டுற மாதிரி இருக்கு, யாரோ வெயிட்டான ஆட்கள் மேல இருக்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணுமே புரியல நம்ம ஹிக்கப்கான. திடீர்னு பின்னாடி பார்த்தா இருட்டுல அந்த கிரிம்மல் உட்காந்துட்டு இருக்கான். தம்பி எப்படி இருக்க அப்படின்னு டக்குன்னு நம்ம ஹீரோ வெப்பன் எடுக்கிறாரு. டே அதெல்லாம் தேவையில்ல, நான் பேசலாம் தான் வந்திருக்கேன், பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுடைய சேர்லயே உட்காந்துக்கிறான். உட்காந்துக்கிட்டு ஸ்டாய்க்கு பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், ஒரு பயங்கரமான டிராகன் ஹண்டர், அவனுக்கு பிறந்த பையனா நீ அப்படின்னு பேசிக்கினே தூங்கிட்டு இருக்க நைட் ஃபியூரிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் தட்டி விடுறான். அவ்வளவுதான் அப்படியே பொத்துன்னு விழுந்தது நைட் ஃபியூரி. என்னடா பண்ண என் டிராகன் கேட்கும்போது பொறுமையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி டிராகன்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த உலகம் பிறந்ததுல இருந்தே மனுஷங்க தான் நம்ம வந்து ஒரு சுப்பீரியரான ஒரு ஸ்பீஷியஸா இருக்கும், மத்ததெல்லாம் நம்ம கால் கடியில தான் இருக்கணும். ஆனா நீ என்ன டிராகன்ஸை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுற, என்ன ரெவல்யூஷனா, நீ பண்றதெல்லாம் வந்து தப்பான ஒரு விஷயம், டிராகன்ஸ் எல்லாம் அதிகமா வளர்ந்து மனுஷங்களே டேக் ஓவர் பண்ணிட்டா என்னடா பண்ணுவேன், சரி அதெல்லாம் விடு, நான் ஒரு நைட் ஃபியூரி கொலைகாரன், இது வரைக்கும் ஏகப்பட்ட நைட் ஃபியூரிஸை கொலை பண்ணியிருக்கேன், ஆனா உன் டிராகனை கொலை பண்ணணும், நான் அதுக்கு ஒழுங்கு மரியாதையா உன் டிராகனை என்கிட்ட கொடுத்துடுன்ற மாதிரி சொல்லும் போது கொடுக்க முடியாதுறான்ற மாதிரி சொல்லும் போது என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க, இந்த டிராகனை நான் இப்பவேன்னு சொல்லிட்டு கிட்ட போறாரு, ஒரு மாதிரி இருக்கு அந்த டிராகன், காலால எட்டி விட்டு செக் பண்றான், என்னன்னு பார்த்தா அது நம்ம நைட் ஃபியூரியே கிடையாது, நம்ம ஃபிஷ் லெக் வந்து அந்த மாதிரி வேஷம் போட்டுன்னு படுத்துட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹிக்கப்போட பிரில்லியன்ஸ், அது வேற லெவலுக்கான இவனுக்கான ட்ராப், இவருக்கு தெரியும் அவன் மறுபடியும் வருவான்னு சொல்லிட்டு அவன் வரும்போது அவனை பிடிக்கணுன்றதுக்காக இப்ப எல்லாரும் அப்படியே வில்லனை ரவுண்ட் கட்டும் போது டேய் உன்னை நான் சின்ன பையன் நினைச்சா வேற லெவலுக்கு பிளான் போடுறியே, ஆனா தம்பி நீ எனக்கு சின்ன பையன் தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறான். என்னன்னு பார்த்தா ஒரு விசில் ஒன்று தான் அடிப்பான், ஏகப்பட்ட டிராகன்ஸ் வந்து உள்ள வருது, கொடூரமான டிராகன்ஸ் அந்த இடத்தையே நாஸ்தி பண்ணுது. தம்பி உனக்கு ஒரு நாள் டைம் தரேன், நீ நாளைக்குள்ள வந்து உன் டிராகனை என்கிட்ட ஒப்படைக்கணும், அப்படி ஒப்படைக்கலன்னா அங்க கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவன் இங்க மட்டும் அட்டாக் பண்ணல, அந்த ஊரையே வந்து அட்டாக் பண்ணிட்டு தான் உள்ளே வந்து பேசிட்டு இருந்திருக்கான். இவன் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை கொடுத்துட்டான். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹிக்கப் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒண்ணு கூட்டியிருக்காரு. இந்த மாதிரி இந்த தடவை வந்திருக்க வில்லன் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமானவன், நம்ம அவனை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம், நம்ம ஏதாவது பிளான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஊர் மக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. அவன் வரட்டும் நம்ம பாத்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல அப்படி கிடையவே கிடையாது, நமக்கு லேண்ட் மட்டும் தான் முக்கியம், நமக்கு சண்டை மட்டும் தான் முக்கியம், நம்ம டக்குன்னு இறங்கி சண்டை போட்டுடலாம், ஆனா அவன் வருது நம்ம டிராகன்களுக்காக, நம்ம டிராகன்களை தான் பாதுகாக்கணும்ன்ற மாதிரி சொல்லும்போது சரி இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம இந்த உலகத்தை விட்டே மறையணும், எந்த ஒரு மேப்லயும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் கத்துறாங்க, என்ன பேசுற, நம்ம இங்க தான் இருக்கணும், இதுதான் நம்ம லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க பர்க்ன்றது ஒரு லேண்ட் கிடையாது, பர்க்ன்றது நம்ம மக்கள் தான், நம்ம எங்க போறோமோ அது பர்க்கா இருக்கும், நம்ம எல்லாருமே வந்து டிராகன்களுடைய ஹிடன் வேர்ல்டு தேடி பயணிக்க போறோம்ன்ற மாதிரி சொல்லும் போது சீஃபே சொல்லிட்டாரு இதுக்கு மேல என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பொட்டி படிக்க எல்லாம் தூக்கிட்டு அரமனசா அவங்க பல ஜெனரேஷனா வாழ்ந்துட்டு இருந்தா அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. பாவம் எல்லா டிராகன்ஸையும் கூப்பிட்டுக்கிட்டு பொட்டி படிக்க எல்லாம் தூக்கிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க.
இங்க கட் பண்ணா அந்த வில்லன் வந்துட்டான். அடுத்த நாள் வந்து பார்த்தா ஊருக்குள்ள ஒருத்தங்க கிடையாது. அந்த 4 ராஜாக்கள் இருந்தாங்களா, அவங்க வந்துட்டு ஏன்டா அப்படி கோட்டை விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, நான் கோட்டெல்லாம் விடல, வேணும்னு அப்படி பண்ணியிருக்கேன். அந்த சின்ன பையன் சரியான முட்டாளா இருக்கான், அவனுக்கான பாதுகாப்பான இடமே இதுதான், இங்கதான் அவனால டிஃபெண்ட் பண்ணவே முடியும், இந்த இடத்த விட்டு அவன் போயிருக்கானா போலாம், ட்ராக் பண்ணிட்டு போலான்ற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த நைட் ஃபியூரி வந்து இப்ப டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கு. அதுக்கு ரீசன் நான் விட்ட அந்த வெள்ளை கலர் நைட் ஃபியூரி, கண்டிப்பா இது அவங்களோட அழிவுதான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா நம்ம ஆட்களை காட்டுறாங்க. அப்படியே பறந்து போயிட்டு இருக்காங்க, பறந்து போயிட்டே இருக்காங்க. எவ்வளவு தூரம் பறந்து போக முடியும்? முதல்ல அப்படி ஒரு ஹிடன் வேர்ல்டு இருக்கான்றதே உங்களுக்கு தெரியல. எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி டயர்ட் ஆயிட்டாங்க. அப்பதான் நைட் ஃபியூரி இப்படி அப்படிமா தலையை ஆட்டி ஒரு மாதிரி பயந்து பாக்குது, பதட்டப்படுது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த ஒயிட் ஃபியூரி சுத்திட்டு இருக்கு. டே அங்க பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி கத்தி ஆச்சரியமா பார்த்துட்டே இருக்கும்போது அதை நெருப்பு கக்கி அதை அப்படியே காத்தோட காத்தா மறைஞ்சு போயிடுது. நம்ம டூத்லெஸ் அதை பார்த்தோம் அப்படியே பறந்துட்டு போகுது. நம்ம இக்கப் சொல்றான், டே 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 அலையாதரா, இப்படிலாம் அலையாதரா, பாத்துக்கலாம்டா, பொறுமையாடுறா, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூட்டு போறான். பதறாத, அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப திடீர்னு பின்னாடில இருந்து வந்து நம்ம ஹிக்கப்பை போட்டு ஒரே அடி. அது என்ன நினைச்சிருச்சுன்னா, இவன் வந்து டிராகனை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கான்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இங்க ஹிக்கப் வந்து அப்படியே கீழே விழுந்துட்டே இருக்கான். இப்ப நம்ம நைட் ஃபியூரி வர பார்த்து சிரிக்கிறதுக்கு என்ன பண்ணோன்னே தெரியல. அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம ஹிக்கப்பை காப்பாத்தி கூட்டு வந்தது. ஆனா இதை பார்த்து அந்த ஒயிட் ஃபியூரி வந்து என்ன பண்ணுதுன்னா, என்ன இவன் மனுஷனெல்லாம் காப்பாத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அது பறந்து போயிடுது. இதனால ரொம்ப சோகமாயிடுது நைட் ஃபியூரி. இங்க கட் பண்ணி அந்த கிரிம்மலை காட்டிட்டு இருக்காங்க. அவன் என்ன பிளான போட்டுட்டு இருக்காங்கன்னா, கண்டிப்பா இந்த பக்கம் போயிருக்க மாட்டாங்க, ஏன்னா நைட் ஃபியூரிக்கு வந்து கோல்டு ஒத்துக்கவே ஒத்துக்காது, அது அப்பப்போ வார்மா இருக்கணும்ன்றதுனால பிரில்லியண்டா இருந்தானா இப்படிதான் கூட்டு போயிருப்பான். அதே மாதிரி அவங்களால கண்டினியூஸா பறந்துட்டு இருக்கவே முடியாது. ஸோ கண்டிப்பா ஸ்டாப் வச்சு தான் பறப்பாங்க. அப்ப அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு சொல்லுங்கன்ற மாதிரி அந்த 4 ராஜாக்களை அவன் கேட்டுட்டே இருக்கும்போது இங்க கட் பண்ணா பறந்து களைச்சு போனவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீவை பாக்குறாங்க. சரி ஓகே எல்லாரும் தங்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த தீவுக்கு போறாங்க. ரொம்பவும் அழகா இருக்கு. அந்த தீவுல லேண்ட் ஆகுறாங்க. அந்த தீவுல லேண்ட் ஆன உடனே எல்லாரும் வந்து இது ஏன் இடம்பா, இங்க என் கடையை வச்சுமாப்பா, அதுப்பா இதுப்பான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. நம்ம காபுரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் என் பற்றா வரப்போகுது அப்படின்னு சொல்லும் போது ஒரு குட்டியான ஒரு டிராகனை பாக்குறாரு. இந்த டிராகன் பாத்தீங்கன்னா குட்டி ஒன்று கோழி மாதிரி இருக்கும். அதை பார்த்தாலே அவர் பயப்படுவாரு. நீங்க 2 பேர் தானே இருந்தீங்க, இப்ப 4 பேர் இருக்கீங்கன்ற மாதிரி கேட்டுட்டே இருக்கும்போது, ஹலோ கைஸ் ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம இங்க பிரேக் தான் எடுக்க போறோம்னு சொன்னேன், நீங்க என்ன எல்லாமே செட்டில் ஆக பாக்குறீங்கன்னும் போது எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க. நம்ம ஹிடன் வேர்ல்டுக்கு போக வேணாமான்னும் போது, ஏன்பா பேர்லயே ஹிடன் வேர்ல்டுன்னு இருக்கு, அது உனக்கு தெரியுமா அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல அப்படின்றாரு. அப்புறம் எப்படிப்பா நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்க முடியும், அதாவது யோசிச்சு பேசுப்பா அப்படின்னு ஒண்ணு இக்கப்புடைய அம்மா வராங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறதெல்லாம் கரெக்டா தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே இங்கே கொஞ்ச நாளைக்கு தங்கி தொலைங்க, இந்த இடத்த நம்ம டிஃபெண்ட் பண்ணுவோம், அந்த கேப்ல நானும் நைட் ஃபியூரியும் போயிட்டு அந்த ஹிடன் வேர்ல்டு எங்க இருக்குன்றத கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா நம்ம டிராவலை தொடங்கலான்ற மாதிரி பேசும்போது எல்லாருமே ரிலீவ் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹிக்கப்புடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்த வழியிலே நான் போய் செக் பண்ணிட்டு வரேன், நம்மள ஃபாலோ பண்ணிருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்லன்ற மாதிரி சொல்லும்போது பார்த்து போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹிக்கப் வந்து அவங்க அம்மாவை அனுப்பி வைக்கிறான். இப்போ அன்னைக்கு ராத்திரி நல்லா தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த நைட் ஃபியூரி வந்து பாத்தீங்கன்னா மூச்சுக்குது. இப்படியும் அப்படியும் போது டே தூங்குடா டிஸ்டர்ப் பண்ணாதடான்ற மாதிரி ஹிக்கப் பேசிட்டே இருக்கும்போது அது வெளியில வந்துடுது. வெளியில வந்து பார்த்தா இன்விசிபிளா இருக்க அந்த ஒயிட் ஃபியூரி அது அப்படியே இப்படியுமா சுத்தி போது இவனை அட்ராக்ட் பண்ணுது. நம்ம நைட் ஃபியூரியும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே காதல் மயக்கத்துல ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அது பாத்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா ஒரு கடற்கரை ஓரமா அப்படியே கூட்டு போகுது. இவர் வந்து அப்படியே ரொமான்டிக்கா ஸ்டைலா இறங்குதான் நினைச்சுக்கிட்டு முதல்ல வந்து கீழே விடுறாரு. இந்த கேப்ல வந்து எங்கடா டூத்லெஸ் காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிக்கப் தேடிக்கிட்டு வரான். வந்து பார்த்தா இங்க இம்ப்ரெஸ் பண்ண தெரியாம செம்ம சொதப்பிட்டு இருக்கு நம்ம நைட் ஃபியூரி. அப்பதான் வந்து ஹிக்கப் வந்து கையில டான்ஸ் ஆடி காட்டுறான். இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டிராகன் மாதிரி டான்ஸ் ஆடுன்னு பார்த்தா ஹிக்கப் மாதிரி டான்ஸ் ஆடி மொக்க பண்ணிடுது. இதனால கடுப்பான அந்த ஒயிட் ஃபியூரி போய் பாத்தீங்கன்னா போய் தூங்கிடுது. அதுக்கப்புறம் அதை எடுப்புறன்ற பேர்ல இன்னொரு மொக்க வாங்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹிக்கப் சொல்றான் ஏதாவது பண்ணி இம்ப்ரெஸ் பண்றான் அப்படின்னு. டக்குன்னு என்ன பண்ணுதுன்னா அது ஒரு மரக்கலையை உடைச்சு எடுத்துட்டு வந்து அது பாட்டு கிறுக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹிக்கப்புக்கு தெரியாது என்ன கிறுக்கணும், ஐயோ சொதப்புறானே அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தா ரொம்பவும் அழகா அந்த ஒயிட் ஃபியூரியோட முகத்தை வரைஞ்சு வச்சிருக்கோம். நம்ம ஹிக்கப் வந்து மெர்சலாயிரம், டே உனக்கு வரையலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதோட டிராயிங்ல கால் வச்சா அதுக்கு பிடிக்காதுல. இப்போ அந்த ஒயிட் ஃபியூரி கால் வைக்கும் போது இது முறைக்குது. அதுக்கு பதிலாக அந்த ஒயிட் ஃபியூரி முறைக்கணும்னு ஒரு குழந்தை மாதிரி அடங்கி போயிடுறாரு. டே இது வேறையா அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது இந்த ஒயிட் ஃபியூரி வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு ரொமான்டிக்கா ஒரு லுக்கை விட்டுட்டு சரி என் பின்னாடியே வாழ்ற மாதிரி பறந்து போயிடுது. ஆனா இங்க ஒரு என்ன பிரச்சனைனா நைட் ஃபியூரியால இப்போதைக்கு லைட்டா தான் பறக்க முடியும், ஹிக்கப் இல்லாம கம்ப்ளீட் எல்லாம் பறக்க முடியாது. அதனால பறந்து வந்து தண்ணியில விழுந்துட்டு ஒரு மாதிரி சோகமா பார்த்துட்டு இருக்கு. இதை வந்து ஹிக்கப் பாக்குறான். ஹிக்கப் வந்து இப்ப சோகமாயிராச்சா, இவனால தனியா கூட எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹிக்கப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டூத்லெஸ்ஸால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வால் அப்படி ஒரு மெக்கானிசம் தான் உருவாக்கியிருக்கான். இப்போ ஆஸ்ட்ரேட் வந்து சொல்றாங்க இதை ஆல்ரெடி நீ அவனுக்கு ட்ரை பண்ணிருக்க, ஆனா அதை கழட்டி போட்டுட்டு நீ தான் வந்து ஓட்டணும்னு அவன் சொல்லியிருக்கான்லன்ற மாதிரி சொல்லும் போது அது இப்போ அவனுக்கு சில தேவைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி மாட்டி விடுறாரு. இதை பார்த்தோன்னா ஒரே சந்தோஷத்துக்கு அந்த டூத்லெஸ்
டூத்லெஸ்க்கு. போ ஜாலியா போய் என்ஜாய் பண்ணிட்டு வா, ஆனா ஈவினிங் மேல வெளியில இருக்க கூடாது, இங்க வந்துடணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா தலையெல்லாம் ஆட்டிட்டு வேக வேகமா போயிடுது. ஆனா ஒரு கடத்துல போய் நின்று அப்படியே திரும்பி பாக்குது. இவன் கூட தானே இவ்வளவு நாள் நம்ம பறந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா பறந்து போயிடுது. இப்போ இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹிக்கப்பை தான் பாக்குறாங்க. ஹிக்கப் இத்தனை வருஷங்கள்ல வந்து டூத்லெஸ் பிரிஞ்சதே கிடையாது. அவனுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு, அது எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. அங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஹிக்கப்புடைய அம்மாவை காட்டுறாங்க. அவங்க வந்து அவங்க டிராகன் எடுத்துக்கிட்டு வந்த வழியில அப்படியே போயிட்டு இருக்காங்க, ஏதாவது செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தெரியுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கிரிமல் பாத்தீங்கன்னா அந்த 4 ராஜாக்களுடைய ஒட்டுமொத்த படையும் கூப்பிட்டுக்கிட்டு இவங்களை நோக்கி தான் வந்துட்டு இருக்கா. இதை அவங்க பாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க டிராகன்லாம் இவங்க அட்டாக் பண்ண வரும்போது அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு இவங்க வந்துடுறாங்க. இப்போ இங்க டூத்லெஸ் காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா வானத்துல அழகா பறந்துட்டு இருக்கான். இது வந்து சீன் ரொம்பவே நல்லா இருந்தது தியேட்டர்ல 3D எஃபெக்ட்ல. நம்ம ஒயிட் ஃபியூரியை தேடிக்கிட்டு தான் இப்படியும் அப்படியும் பறந்துட்டு இருக்குது, கத்திட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் பொறுத்து தேடி தேடி களைச்சு போன நம்ம டூத்லெஸ் வந்து அப்படியே பொறுமையா பறந்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா பக்கத்துல ஏதோ ஒன்று இருக்கிறத சென்ஸ் பண்ணுது. என்னன்னு பார்த்தா மறைஞ்சிட்டு இருந்தா அந்த ஒயிட் ஃபியூரி வருது. இவ்வளவு நேரமா நம்ம நைட் ஃபியூரி பக்கத்துலேயே தான் பறந்துட்டு இருந்திருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவர் காட்டுறாரு, பாத்தியா எனக்கு வால் சரியாயிடுச்சு, இதுக்கப்புறம் நானே பறப்பனேன்ற மாதிரி காட்டுறாரு. அது வந்து உடனே என்ன பண்ணுன்னா சில ட்ரிக் எல்லாம் பண்ணி காட்டுது. அதுல ரொம்ப முக்கியமான ட்ரிக், அது வாயிலிருந்து நெருப்பை வர வச்சு அது மூலியமா மறையிறது. இவ்வளவுதானே சப்பா மேட்ரு, இப்ப நான் அப்படி பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நைட் ஃபியூரி பண்ணது வரல. 2வது தடவையும் பண்ணது வரல. 3வது தடவை செம்ம கடுப்பாயிடுது. அதோட ஒட்டுமொத்த பவரையும் வெளியில எடுக்கும் பாருங்க. அங்க இருக்க மின்னல் கிண்ணல்லாம் அப்படியே அது மேல வந்து இதுக்கு ஒரு பவர் வரும். அந்த பவர் வந்தது மட்டுமே இல்லாம பாத்தீங்கன்னா அதே மாதிரி மறைஞ்ச போது நம்ம நைட் ஃபியூரி இதோ பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ 2 பேருமே சந்தோஷமா பறக்கும் போது இந்த ஒயிட் ஃபியூரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு புயல் அடிக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும், அதுக்குள்ள கூட்டு போகும். இதுவும் பின்னாடியே போயிடும். அப்படியே ரொம்ப சந்தோஷமா 2 பேரும் ஜோடியா ஜொயிங்கின்னு பறந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நடுக்கடல்ல ஒரு பெரிய அருவி மாதிரி இருக்கு. நடுக்கடல்ல எப்படி அருவி மாதிரி இருக்குன்னு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே பிடிச்சி உள்ள இழுத்துட்டு போயிடுது நம்ம நைட் ஃபியூரியை. இப்போ நம்ம ஐலாண்டை காட்டுறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டி மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஜாலியா இருந்திருக்கும் போது காபர் வந்து பேசிட்டு இருக்காரு. கல்யாணம் பண்ணிக்கோடா, அப்பதான் உனக்கு வந்து ஒரு இது கிடைக்கும், எனக்கு எந்த இதுவும் வேணாம், இப்போ நான் கொஞ்சம் தெளிவாகணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், அதை தான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லும் போது இப்போ குட்டி குட்டியா கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும் தெரியுமா டிராகன்ஸ்ல, அதை பார்த்து பயப்படுறாரு. இதுங்க என்ன இருக்க அதிகமாயிட்டே இருக்கு, எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்குன்ற மாதிரிலாம் ஒரு பேசிட்டே இருக்கும்போது அப்பதான் இக்கப்போடைய அம்மா வராங்க. வந்து டிராகனுடைய பொத்துன்னு விடுறாங்க. அப்படி வந்து விழும்போது என்னமாச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி கிட்டத்தட்ட 100 கணக்குல ஷிப்ஸை வச்சுட்டு நம்மள ட்ராக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். ஒவ்வொரு கப்பல்லையும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கூண்டுங்க இருக்கு, நம்ம டிராகன்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிடுவான் போல இருக்குன்ற மாதிரி சொல்லும் போது டக்குனு இக்கப் வந்து கோவப்படுறான். அவன் நம்ம டிராகன்களை அரெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம அவனையும் தூக்கிட்டோம்னா அப்படின்ற மாதிரி சொல்றான். என்ன சொல்றேன் போது மறுபடியும் ஒரு ரகசிய மிஷன் நம்ம பண்ணலாம், அமைதியா போய் அவனை மட்டும் தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்புறாங்க. இப்போ ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்போ இவங்க போறது நைட் ஃபியூரி இல்லாம போறாங்க. அவனோட இடத்துக்கும் வந்து அமைதியா போயிடுறாங்க, யாருக்கும் தெரியாம சத்தம் கித்தம் போடாம பொறுமையா உள்ள போயிட்டு இருக்காங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா அவன் ரூமுக்கே போயிடுறாங்க. அப்படியும் தேடிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப திடீர்னு 4 பக்கமும் கூண்டுகள் மூடப்படுது. என்னன்னா இவன் ஆல்ரெடி எதிர்பார்த்துட்டு இருந்தான் போல இருக்கு. நல்லா வந்து வகையா மாட்டினியா, ஒரு பெரிய அனிமலை வேட்டையாடும் போது முதல்ல அது கூட்டத்துல இருந்து அதை தனியா பிரிக்கணும், அதுதான் முதல் ட்ரிக், அதை தான் நான் பண்ணேன், அது கூட தெரியாம இப்படி வந்து மாட்டிட்டியா பாடுற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது எங்க உன்னுடைய நைட் ஃபியூரி, உனக்கு ஆபத்தான டைம்ல அது வந்திருக்கணுமே, எங்க காணோன்ற மாதிரி கலாய்க்கிறான். நீ எதுக்கு நைட் ஃபியூரியை கொல்ல பாக்குறேன்னு போது ஒரு தடவை தூங்கிட்டு இருந்தது பா சின்ன வயசுல, அது நான் போட்டு தள்ளிட்டேன், அதனால எனக்கு ஒரு பேரும் புகழும் கிடைச்சது பாரு, அதுக்கப்புறம் கொன்னா அதை மட்டும் தான் கொல்லணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கேன் நானுன்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த டிராகன்கெல்லாம் நாய் மாதிரி நம்ம சொல்றதுதான் பண்ணணும். இங்க பாரு, இது இருக்கிறதுலே மோசமான டிராகன், இதோட பவர் இதுக்கே தெரியாது, ஆனா அதோடைய பவரை வச்சு அதையே நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், இப்படி தான்டா இருக்கணும், டிராகன்ஸ்க்கெல்லாம் ஃப்ரீடம்லாம் கொடுக்க கூடாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இப்ப பாரு அட்டாக் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவ்வளவுதான், அதுங்க ஆசிட் மழைய பொழிய ஆரம்பிக்குதுங்க. பிக்கப் என்னென்ன பிளான்லயோ வந்திருப்பான். அதுக்கப்புறம் எல்லாமே சொதப்பிக்கிட்டு நம்ம ஓல்காவோடைய டிராகனோடைய உதவியோட எல்லாருமே அங்க இருந்து தப்பிக்கிறாங்க. இப்ப இங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னா, தப்பிச்சாடா போறீங்கன்னு சொல்லிட்டு கோமா இருப்பான் வில்லன். பின்னாடி பாத்தீங்கன்னா ரஃப்னட் இருக்காங்க. என்னன்னா தப்பிச்சு போற அவசரத்துல இவங்களை விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே பாக்குறான் வில்லன். அப்படியே கட் பண்ணா இவங்க எல்லாருமே வந்து அந்த ஐலாண்டை வந்து சேர்றாங்க. வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது ரஃப்னட்டை விட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்டா டேய், உன்னோட தங்கச்சிடா அது மட்டும் இல்லாம ஒரே டிராகன்ல 2 பேரும் வரீங்க, அவ இல்லாதது சொல்ல கூட மாட்டேன்ற மாதிரி சொல்லும் போது, சாரிப்பா எப்ப பார்த்தாலும் அவன் மறைஞ்சு போயிடணும்னே நினைச்சிட்டு இருந்தேனா, சம்டைம்ஸ் அப்படிதான் இமேஜின் பண்ணிப்பேன், அந்த மாதிரி இமேஜினேஷன் சொல்லிட்டு நினைச்சு வந்துட்டேன் பாடுற மாதிரி சொல்லும் போது, ஏன்டா அப்படி பண்றீங்கன்ற சொல்லிட்டு சரி ஓகே யாரும் பயப்படாதீங்க, நான் நைட் ஃபியூரி கூட போயிட்டு வந்துடுறேன்ற மாதிரி ஒரு மாதிரி நிக்கிறாரு. நம்ம கில்லி படத்துல நம்ம தளபதி வந்து வாதனலட்சுமி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பைக்ல ஏறி உட்கார்ந்து கூப்பிடுவார் தெரியுமா, அந்த மாதிரி நைட் ஃபியூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாப்புல. ஏன்னா வந்து டிராகன் இல்ல, நைட் ஃபியூரி தான் அந்த ஒயிட் ஃபியூரி கூட போயிடுச்சுல அப்படின்னு சொல்லும் போது, என்ன இன்னும் அவன் வீடு வந்து சேரலன்ற மாதிரி கேட்கும் போது நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நீ அவனுக்கு ஃப்ரீடம் கொடுத்திருக்க, அவன் எப்படி வருவான்ற மாதிரி கேட்கும் போது ஒரு கடுப்பாயிடுறாரு. நைட் ஃபியூரி இல்லாம இப்ப அவருக்கு கை உடைஞ்ச மாதிரி இருக்கு, தயவு செய்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியா போயிடறான் இக்கப். அப்பதான் இக்கப்புடைய அம்மா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி அவனுடைய கான்பிடென்ட்டே போயிடுச்சு, நைட் ஃபியூரி இருந்தாதான் எல்லாமே அவன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான்,
அவன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது அவனை நான் நம்பாம இந்த உலகத்துல வேற யார் நம்புவான்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அப்படின்னா இந்த மாதிரி நேரத்துல தான் நீ அவனுக்கு துணையா இருக்கணும், உனக்கு புரியவை, அவன் கிட்ட போய் சொல்லு டூத்லெஸ் இல்லனாலும் இந்த பர்க்குக்கு அவன் தான் வந்து சீஃப்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கும் போது அவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோனோட டிராகன்ல வந்து நம்ம ஹீரோ வந்து பறக்குறாரு. போகும்போது என்ன சொல்லிட்டே போறாருன்னா, எங்க கிட்ட பிளான் இருக்கு, தயவு செய்து யாரும் வந்து ரஃப்னட்டை பத்தி கவலையே படாதீங்கன்னு சொல்லும் போது டஃப்னட் கீழே இருந்து சொல்லிட்டு இருக்கான். அது ரஃப்னட்டை பத்தி கவலைப்படணுமா, நான் அந்த வில்லன்களை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கேன், இன்னத்துக்கு என்ன பாடுபடுத்திட்டு இருக்காளோன்ற மாதிரி சொல்லும் போது கட் பண்ணா ரஃப்னட்ல ஒரு ஜெயில போட்டு அடைச்சிட்டு உங்க பார்ட்னர் பிளான்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க பேச ஆரம்பிப்பாங்க பாருங்க. ஐயா உங்க மூஞ்சி ஏன் இவ்வளவு நீளமா இருக்கு, ஏன் மூஞ்சே நீளம் நினைச்சிட்டு இருந்தா உங்க மூஞ்சி அதுக்கு மேல நீளமா இருக்கு, தெரிஞ்சு நீ பிறக்கும் போது சாதாரணமா பிறந்திருக்க மாட்டோம், உன் மூஞ்ச பூச்சி தான் எழுதிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அழகான சிறை கைதியை நீங்க பாத்துருக்க மாட்டீங்களா, இங்க பாத்தீங்களா என் ஆஸ்திரேலியா டிராகன் மண்ட மாதிரியே வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு பேசுவாங்க பேசிட்டே இருப்பாங்க. இதனால பிளான் போட முடியாம அந்த வில்லனே வந்து கடுப்பாகிறாரு. ஒரு கட்டத்துல முடியல, கோவத்தோட உச்சிக்கே போயிட்டாரு. பொறுமையை இழந்துட்டு நேரா டோரை ஓபன் பண்ணி, அம்மா தாயே தயவு செய்து நீங்க வந்து கிளம்பு, இந்தா உனக்கு ஒரு குட்டி டிராகன் கூட தர, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது, நேத்தல சீக்கிரமா அனுப்புறேன், எனக்கு போர் அடிக்கும் தல அப்படின்னு சொல்லும் போது, ஏய் இப்ப நீங்க வந்து போறியா இல்லனா நான் தற்கொலை பண்ணிட்டு சாகணுமான்ற அளவுக்கு வில்லன் கேட்பாரு. சரி கத்தாத, இப்பதான் தெரியுது உன் தலையா இவ்வளவு வேலையா இருக்குன்னு, டீ குடிக்கிறத கம்மி பண்றா, சரி வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரஃப்னட் கிளம்புறாங்க. ரஃப்னட் அங்க இருந்து போகும்போது ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்கிறான். வில்லன் இவன் ஏதோ பிளான் போட்டான் போல இருக்கு. இங்க கட் பண்ணி நம்ம ஹிக்கப்பை காட்டுறாங்க. ஹிக்கப் வந்து என்ன பிளானோட வந்திருக்கானா, எப்படியாவது நைட் ஃபியூரியை தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா போயிட்டு ரஃப்னட்டை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு, அதனால நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அவங்க டிராகனை வச்சுக்கிட்டு நம்ம நைட் ஃபியூரியை ட்ராக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த டிராகன் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா பறந்து எதையோ ட்ராக் பண்ணி வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்திட்டே இருக்கும்போது அப்பதான் கடலுக்கு நடுவுல இருக்க அந்த அருவி கிட்ட வந்து சேர்றாங்க. இதை பார்த்து மிரண்டு போயிடறான் ஹிக்கப். என்னன்னா அவங்க அப்பா சொன்ன ஹிடன் வேர்ல்டோட ஸ்டார்டிங் வந்து இந்த மாதிரி கடலுக்கு நடுவுல இருக்க அருவி தான். இதை கண்டுபிடிக்க முடியாம தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பேசிட்டே இருக்கும்போது அந்த ஸ்டார்ம் ஃப்ளை என்ன பண்ணுதுன்னா, எப்படி அந்த டிராகன் உள்ள எடுத்துட்டு போச்சு நம்ம நைட் ஃபியூரியா, அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் உள்ள கொண்டு போது உள்ள போய் பார்த்தா ஒரு உலகம். முதல்ல கொஞ்சம் இருட்டா இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட லைட்ஸ், உள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டிராகன் முட்டைகள் இருக்கு, குட்டி குட்டியா டிராகன்கள்லாம் பறந்துட்டு இருக்கு. பார்த்தா டிராகன்களுக்கானவே ஒரு உலகம். ரெண்டு பேரும் போயிட்டு மிரண்டுறாங்க. எங்கடா நைட் ஃபியூரியன் பார்த்தா நைட் ஃபியூரியும் ஒயிட் ஃபியூரியும் சேர்ந்துக்கிட்டு நடுவுல பறந்துட்டு இருக்காங்க. அதை சுத்தி ஏகப்பட்ட டிராகன்ஸ். இப்போ ஒரு இடத்துல நைட் ஃபியூரியும் அந்த ஒயிட் ஃபியூரியும் உட்காந்து ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சோன்னா அங்க இருக்க எல்லா டிராகன்ஸும் அப்படியே குனிறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த இடத்துக்கு ராஜாவே நம்ம நைட் ஃபியூரி தான். இங்க பாத்தியா நம்ம நைட் ஃபியூரி தான் இந்த இடத்துக்கே ராஜான்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹிக்கப் மூஞ்சே மாறுது. ஏன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நைட் ஃபியூரியோட வாழ்க்கை. ஒருவேளை இந்த டிராகன் கூடயான நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு முடிவுக்கு வந்துருச்சோ அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு டிராகன் இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. அந்த சத்தத்தை கேட்டு அங்க இருக்க எல்லா டிராகன்களும் இவங்களை அட்டாக் பண்ண வரும்போது இதை நைட் ஃபியூரி பார்த்துடுது. விடுமா அவ்வளவுதான், அங்கிருந்து பறந்து வந்து ஒரே கத்து எல்லா டிராகன்ஸும் அமைதியாயிடுது. அதுக்கப்புறமா நம்ம ஹிக்கப்பையும் ஆஸ்ட்ரிடையும் காப்பாத்தி வெளியில கூட்டு வந்தது நைட் ஃபியூரி. நம்ம ஹிக்கப் ரொம்பவும் சோகமா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க தங்கி இருந்த அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப ஹிக்கப் வந்து பேசுறான், சாரிடா தம்பி, நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் ரொம்ப செல்ஃபிஷா இருந்துட்டேன், உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, ஆனா அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை, உனக்கு அங்க ஒயிட் ஃபியூரி இருக்கா, நீ போ, அங்க போனோம், நீ அங்க சந்தோஷமா இருக்கணும், அவ எப்படியோ இங்க வர போறது இல்ல அப்படின்ற மாதிரி புடிச்சு தள்ளி விடுறான். ஆனா நம்ம நைட் ஃபியூரி போக மாட்டுது. இல்லடா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு, நீ போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு நைட் ஃபியூரி திரும்புது. இப்படி அப்படியே முழிக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஒயிட் ஃபியூரி பாத்தீங்கன்னா நம்ம பிளாக் ஃபியூரிக்காகவே வந்திருக்கோம். இதை பார்த்த ஹிக்கப் ஒரே குதிக்கிறான். அப்படின்னா இவன் அந்த வேர்ல்ட்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல, என் கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஜாலியா இருக்கான் ஹிக்கப். அப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து ரஃப்னட் வரா. ஏய் நீ எப்படி அங்க வந்து தப்பிச்ச அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, மொக்க போட்டே சாகடிச்சு தப்பிச்சு வந்துட்டோம்ல அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது, என்னது அவன் அவ்வளவு ஈஸியா அவனை விட்டுட்டானா, ரஃப்னட் நல்லா யோசிச்சு சொல்ல, அவன் ஃபாலோ பண்ணிட்டு வந்தானா அப்படின்னு கேட்கும்போது இப்பதான் நமக்கே தெரியுது அவன் ஏன் விட்டான்னு சொல்லிட்டு. தெரியலப்பா நான் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது டூத்லெஸ் அங்க இருக்காத இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான மாலு. அதுக்கேத்த மாதிரி ஒயிட் ஃபியூரியும் கத்த ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த வில்லன் வந்துட்டான். ஃபர்ஸ்ட் ஒயிட் ஃபியூரி அடிச்சு மயக்க வச்சிடறான். இப்போ நம்ம டூத்லெஸ் செம்ம காண்டா கத்திக்கிட்டே கிட்ட வரும்போது நம்ம டூத்லெஸ்க்கு ஒரு மயக்க ஊசி போட்டு மட்டையாக்கிடுறான். அதுக்கப்புறமா ரெண்டு டிராகனையும் கட்டி தலைகீழ தரன்னு இழுத்துட்டு போகும்போது நம்ம ஹிக்கப் வந்து கத்துறான், எல்லா டிராகனையும் ரிலீஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஊர்பட்ட டிராகன் அப்படியே வருது அவனுங்களை அட்டாக் பண்ணதுக்காக. ஆனா அவன் தான் வேற லெவல் வில்லன் ஆச்சு. அவனுக்கு நல்லாவே தெரியும் நைட் ஃபியூரி தான் ஆல்பான்னு சொல்லிட்டு. இப்போ அந்த வெள்ளை டிராகனை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி எல்லா டிராகனையும் கண்ட்ரோல் பண்ண சொல்றான் நைட் ஃபியூரியை. ஸோ அதனால நைட் ஃபியூரி வேற வழியே இல்லாம எல்லா டிராகன்களையும் கண்ட்ரோல் பண்ணுது. டே சின்ன பையா இப்போது புரிஞ்சுக்கோ யார் பெரியவன் யார் கெத்துன்னு சொல்லிட்டு, இந்த டிராகன் இல்லைன்னா நீ ஒரு ஜீரோடான்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து எல்லா டிராகனையும் கூட்டிட்டு போயிடுறான். அவ்வளவுதான், யோசிச்சு பாருங்க, ஒரு டிராகன் கூட இல்லை, இவங்க கிட்ட இருந்த எல்லா டிராகனும் போயாச்சு. ஹிக்கப் வந்து அப்படியே உடஞ்சு போயிடறான். அப்படியே அந்த தீவுல நின்றுட்டு பாக்குறான். கீழே தான் அந்த எதிரிங்களுடைய படகுகள் எல்லாமே இருக்கு. அப்பதான் நம்ம ஹிக்கப்போட அம்மா அனுப்புறாங்க நம்ம ஹீரோயினை போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆஸ்ட்ராய்ட் பேசலான்னு வரும்போது ஒரு நிமிஷம் தயவு செய்து எதுவும் பேசிடாத, எனக்கு நல்லாவே தெரியுது நான் சொதப்பிட்டேன் போது, ஆமா சொதப்பிட்டேன் அப்படின்றாங்க. நான் நைட் ஃபியூரியை தேடி போயிருக்கவே கூடாது, ஆமா போயிருக்க கூடாது, அவனை நான் மறுபடியும் எங்க கூட்டு வந்து தான் பிரச்சனை, ஆமா பிரச்சனைன்றாங்க. நீ எனக்கு ஆறுதல் சொல்ல வந்தியா இல்ல என்ன கலாய்க்க வந்தியா அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாரு நீ
நினைச்சிட்டு இருக்கியா டூத்லெஸ் உன் கூட இருந்தா மட்டும் தான் நீ வந்து ஒரு ஹீரோன்னு சொல்லிட்டு? நீ நார்மலாவே ஹீரோ தான், அது உனக்குள்ளேயே இருக்கு. என்ன டூத்லெஸ் அதை கொஞ்சம் வெளியில கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. நான் உன்னை பார்த்து தான் நானே ஒரு சூப்பரான ஒரு பர்சனாவே நான் மாறினேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா என்கரேஜிங்கா பேசும்போது இப்படிதான் ஒரு பார்ட்னர்னா வந்து என்கரேஜ் பண்ணும். உனக்கு ஞாபகம் இருக்கா முதல் டைம் வந்து டூத்லெஸ் அவங்க கிட்ட பிரிச்சு உங்க அப்பா கூட்டு போனார், அப்ப நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூப்பிடா ஒரு விஷயத்த பண்ண, அதை தான் நான் இப்பயும் பண்ண போறேன்ற மாதிரி அப்படியே சொல்றேன். அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக்ல ரைஸ் அப் ஆகுது. இதுதான் ஏன் ஹிக்கப்ன்றது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நேரா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வர, ஹெல்மெட்டை போட்டுக்கோங்க, ஒரு கலக்கலான்ற மாதிரி சொல்றான். எதை வச்சு கலக்குறது, நம்ம கிட்ட தான் டிராகன்ஸே இல்லையேனும் போது நான் நம்புறது டிராகன்ஸ் மட்டும் இல்ல இந்த ஒரு க்ரூவையும் தான் அப்படின்ற மாதிரி இங்க ஹிக்கப் சொல்ல, இங்க வந்து அந்த படகுகள் ஷிப்லாம் இருக்கு தெரியுமா, அந்த இடத்துல காட்டுறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வில்லன் வந்து அங்கிருந்து வசப்படுத்தி கொண்டு வரப்பட்ட எல்லா டிராகன்ஸையும் வந்து நம்ம நைட் ஃபியூரியை வச்சே வந்து ஒரு கூண்டுல அடிக்க சொல்றாரு. அவன் நம்ம நைட் ஃபியூரியால எதுவுமே பண்ண முடியல, அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க. நைட் ஃபியூரி சொன்ன உடனே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அமைதியா கூண்டுக்குள்ள போய் உட்காந்துக்குதுங்க. இப்ப இங்க கட் பண்ணி நம்ம ஹிக்கப் என்ன ஒரு முட்டாள்தனமா பண்ண போறாருன்னு பார்த்தா, அவர் பறக்கிறதுக்காக ஒரு சூட் பண்ணி வச்சிருப்பார் தெரியுமா, அந்த சூட் மாதிரியே எல்லாருக்கும் பண்ணி கொடுக்குறாரு. எல்லாரும் ஒரு மாதிரியா பார்த்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை வச்சிட்டு இருக்க நம்பிக்கையில இந்த மாதிரி ஆபத்துல இறங்க போற அப்படின்னு கேட்கும்போது, இந்த ட்ரெஸ்ஸோட நம்பிக்கையில இல்ல என் டீம் மேல இருக்க நம்பிக்கையில அப்படின்னு சொல்லும்போது, அப்படி போடு கலகடா ஹிக்கப்ன்ற மாதிரி ஒரு சவுண்ட் வருது. இப்ப எல்லாரும் அப்படியே குதிக்கிறாங்க, அப்படியே பறக்க ஆரம்பிக்கிறாங்க, அந்த படகுகளை நோக்கி பறந்து வந்துட்டு இருக்காங்க. இங்க வந்து இந்த வில்லன் டனவுட்டா பேசிட்டு இருக்கான், இந்த டிராகன்ஸ் எல்லாம் நீங்க வச்சுக்கோங்க, இந்த 2 நைட் ஃபியூரியை கொண்டு போய் நான் கொலை பண்ண போறப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம பசங்க பறந்து வந்துட்டு இருக்கானுங்க. நம்ம பசங்களை அட்டாக் பண்ணலாம், நம்ம திரும்புறோம், அதுக்குள்ள நம்ம ஹிக்கப் ஒரு அடி அப்படியே அந்த பறக்கிற ட்ரோன்ல இருந்து தொங்கிட்டு இருக்கான் வில்லன். இங்க நம்ம பசங்க எல்லாமே வந்து மாசா லேண்ட் ஆகுறாங்க. இப்பதான் ஹிக்கப் சொல்றான், எப்பாடா இப்பதான்டா முதல் தடவையா கரெக்டா லேண்ட் ஆயிருக்கீங்க, இப்ப அப்படியே மாசா ஒரு பிஜிஎம் போடலாம் கலகங்கடா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நைட் ஃபியூரி என்ன பண்ணுதுன்னா, எல்லா டிராகன்ஸ்க்கும் ஆர்டர் கொடுக்குது, வெளியில வந்து துவம்சம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு டிராகன்ஸும் அங்க வெளியில வந்து அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்குங்க. இங்க நம்ம டீமே வந்துடுச்சு, நம்ம ஹிக்கப்புடைய அம்மா கோபர் எல்லாரும் வந்துட்டாங்க. இப்ப நம்ம ஹிக்கப் வந்து பாத்தீங்கன்னா தொங்கிட்டு இருக்க நம்ம நைட் ஃபியூரியை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு அங்க போறான். ஆனா அங்க போய் பார்த்தா இந்த வில்லன் பயங்கரமான ட்விஸ்ட் தரான். என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒயிட் ஃபியூரி இருக்குல்ல அது மேல ஏறிக்கிட்டு அதை வசியப்படுத்திட்டு இப்ப பாக்கலாம் நைட் ஃபியூரி உன்னை காப்பாத்துதா இல்ல இதை காப்பாத்துதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பறந்துட்டு இருக்கான். அவ்வளவுதான், பறந்துட்டு இருந்த அந்த வண்டி வந்து இப்ப சங்கிலியால கட்டப்பட்ட நைட் ஃபியூரியோட அப்படியே கடலுக்குள்ள விழுது. நம்ம ஹிக்கப்பும் கூடவே விழுறான். இப்போ கொஞ்ச நேரத்துல அப்படியே கடலை பிச்சுக்கிட்டு வெளியில வருது நம்ம நைட் ஃபியூரி. சோ இங்க வந்து நம்ம பசங்க எல்லாம் போராடிட்டு இருக்காங்க, இந்த இடத்துல இருக்கிற கப்பல் எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து நைட் ஃபியூரியும் நம்ம ஹிக்கப்பும் அந்த ஒயிட் ஃபியூரியை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இப்பதான் கேக்குறா ஹிக்கப், எப்படா அவரை ஹர்ட் பண்ணாம நம்ம எப்படா காப்பாத்த போறோம் அப்படின்னு கேட்கும்போது, இப்ப பாத்தீங்கன்னா இந்த நைட் ஃபியூரியை நம்ம வில்லனுடைய கொடூரமான டிராகன்ஸ் வந்து அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு அமுக்க ஆரம்பிக்குது. பறந்துட்டு இருக்கும் போதே டூத்லெஸ் தயவு செஞ்சு ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிக்கப் கத்தும் போது இப்போ ஒரு கோவம் வருது பாருங்க நைட் ஃபியூரிக்கு. இப்போ அதோட முதுகுல இருக்க லைட் அப்படியே எரிய ஆரம்பிக்குது. அங்கிருந்து பாத்தீங்கன்னா கிளவுட்ஸ்ல இருந்து ஏகப்பட்ட மின்னல்ஸ் அப்படியே வந்து நம்ம நைட் ஃபியூரி உடம்புல ஃபார்ம் ஆகுது. அப்போ ஒரு வெடிக்கும் பாருங்க, அதை புடிச்சிட்டு இருந்த டிராகன்ஸ் எல்லாம் வெடிச்சு செதறது. இது கீழே இருந்து பாக்குறாங்க, வாவ் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வில்லன் பாக்குறோம், ஐயோ என் டிராகன்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு, எங்க அந்த நைட் ஃபியூரி அப்படின்னு பாத்துட்டே இருக்கும்போது நம்ம ஒயிட் ஃபியூரி கத்து கொடுத்த டெக்னிக்கோட மறைஞ்சிருந்து வந்து வில்லனை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹிக்கப் மட்டும் தனியா வந்து நம்ம வில்லன் அடிக்கிறான். அந்த கேப்ல வில்லன் என்ன பண்ணிடுறான்னா நம்ம நைட் ஃபியூரியை சுட்டுறான் அந்த மயக்கம் இருந்தால. அவ்வளவுதான், ஒரு பக்கம் நைட் ஃபியூரி கீழே வந்துட்டு இருக்குது, இந்த பக்கம் வில்லனும் நம்ம ஹீரோவும் தொங்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹிக்கப் பாத்தீங்கன்னா ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு முடிவு எடுக்கிறான். அது என்னன்னா, இந்த ஒயிட் ஃபியூரியை வந்து இவன் வசியப்படுத்தி இருக்கான், தலையில ஒரு மருந்து மாதிரி மாட்டி வச்சிருப்பான், அதை பிச்சுட்டு தயவு செய்து போயிட்டு நீ டூத்லெஸ் காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிராகனை விட்டுடுறான். நம்ம ஹிக்கப்போ வில்லனும் பாத்தீங்கன்னா அந்தரத்துல இருந்து விழுறாங்க. தான் செத்தாலும் பரவாயில்ல டூத்லெஸ் வந்து காப்பாத்திடணும்னு பாக்குறாரு நம்ம ஹீரோ. அப்படியே ஸ்லோ மோஷன்ல கீழே விழுந்துட்டு இருக்காங்க. அங்க வந்து அந்த ஒயிட் டிராகன் வந்து நம்ம நைட் ஃபியூரியை காப்பாத்துது. ஓகேடா என் செல்லம் போயிடுச்சிட்டான்டா, நான் செத்தாலும் பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோ மோஷன்ல நம்ம ஹீரோ விழுந்துட்டு இருக்கும்போது இந்த வில்லன் வேற அந்த லக்கையெல்லாம் பிச்சு விட்டு இருக்கான். ஆல்மோஸ்ட் கீழே விழ போறாங்க. இந்த வில்லன் வந்து நம்ம ஹிக்கப்போட அந்த கட்டக்கால புடிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு மின்னல் சவுண்டு. என்னன்னு பார்த்தா காத்து கிழிச்சுக்கிட்டு ஒரு உருவம் வருது. யாருன்னா ஒயிட் ஃபியூரி நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக வருது. அவ்வளவுதான், கரெக்டா ஹிக்கப் வந்து அந்த கட்டக்கால கழட்டி வரும். வில்லன் மேல இருந்து கீழே விழுந்துறாரு. நம்ம ஹிக்கப்ப தனியா பிடிச்சி விழுற சமயத்துல பிடிச்சி தூக்கிட்டு வந்துடுது ஒயிட் டிராகன். அப்படியே அழுதுகிட்டே சொல்றாரு, எனக்கு தெரியும் நீ வருவ அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான், அதுக்கப்புறம் வில்லன் செத்து போயிட்டானா இப்ப எல்லா டிராகன்ஸும் வந்து நம்ம ராஜா ராணி டிராகன் ஆன நைட் ஃபியூரிக்கும் லைட் ஃபியூரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா மரியாதை செலுத்துறாங்க. அப்பதான் ஹிக்கப் போறான், என்ன மன்னிச்சுக்கோடா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, உனக்குன்னு ஒரு உலகம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்க கூட இல்ல. ஆனா நீ அங்க இருந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியுது அதுதான் உன்னுடைய வாழ்க்கை. நீ இங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல, நீ மட்டும் இல்ல இந்த எல்லா டிராகன்களும் தான். தயவு செய்து அந்த ஹிடன் வேர்ல்டுக்கு லீட் பண்ணி நீயே கூப்பிட்டு போயிடு, அங்கதான்டா அவங்களுடைய வாழ்க்கைன்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் வந்து நைட் ஃபியூரி வந்து தலையாடுறது முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுவும் புரிஞ்சுக்குது. இந்த சீன் வந்து ஒரு மாதிரி ஆயிடும், ஒரு பயங்கரமான மிஸ்ஸிங் ஃபீல். இப்ப இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய டிராகன்ஸை வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதுவும் கண்ணெல்லாம் கலங்கிட்டே நீங்க போயிட்டு சந்தோஷமா இருங்க, உங்க சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் டிராகனை ரிலீஸ் பண்றாங்க. இந்த பர்கியன்ஸே அந்த இனத்தவர்களே வந்து பாத்தீங்கன்னா கண்ணில் தண்ணி தழும்ப நின்னுக்கிட்டு அவங்க டிராகன்ஸ்க்கு டாட்டா காட்டுறாங்க. இப்போ இந்த சீன்
இருக்குது பாருங்க. நைட் ஃபியூரியும் நம்ம ஹிக்கப் அழுதுகிட்டே கட்டி பிடிச்சிக்கும். இதோட பிஜிஎம் வேற லெவலுக்கு இருக்கும். ஸோ டிராகன்ஸ் எல்லாம் டாடா காமிச்சிட்டு அவங்க உலகத்துக்கு கிளம்புறாங்க. இங்க நாட்கள் போகுது. அதுக்கப்புறமா ஹிக்கப்பும் ஆஸ்ட்ராய்டும் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ வருடங்கள் போகுது. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு படகுல வந்து நம்ம ஹிக்கப் இருக்கான், நல்லா வளர்ந்துட்டு இருக்கான். பாத்தீங்கன்னா பியர்ட்லாம் வளர்த்துட்டு இருக்கான். அவனுக்கும் ஆஸ்ட்ராய்டுக்கும் பாத்தீங்கன்னா 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். இவங்களை கூப்பிட்டுக்கிட்டு என்ன கதை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது இங்க டிராகன்ஸ்லாம் இருந்தது, இப்போ இந்த உலகத்துல டிராகன்ஸே இல்லைன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா நான் உங்களுக்கு காட்டுறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு போட்ல எங்க கூட்டிட்டு வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹிடன் வேர்ல்டுக்கு தான் இவருக்கு ரூட் தெரியும்ல, அங்க கூட்டு வந்திருக்காரு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நம்ம நைட் ஃபியூரிக்கு ஞாபகம் இருக்குதுன்னா கூட தெரியல. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாறையில வந்து நைட் ஃபியூரி, லைட் ஃபியூரி, அதுக்கப்புறம் அதுங்களோட குட்டிங்க இது எல்லாமே உட்காந்துட்டு இருக்குங்க. இப்போ நைட் ஃபியூரி ரொம்ப கோவமா நம்ம ஹிக்கப்பை வந்து அட்டாக் பண்ண வருது. ஏன்னா அதுக்கு ஞாபகம் இல்ல. ஹீரோயின் குழந்தைங்க எல்லாருமே பயந்துடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் அமைதியா நிற்கிறாரு, பொறுமையா தொட போறாரு ஃபர்ஸ்ட் சீன் மாதிரியே. இதுதான் வந்து பெட்ச வளர்க்கறதுல ஒரு பயங்கரமான ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். எத்தனை மாசம் சரி, எத்தனை வருஷங்கள் சரி, அதை தனியா விட்டுட்டு நீங்க பிரிஞ்சு போனாலும் நீங்க மறுபடியும் வந்து பார்க்கும்போது அதோடைய பாசத்துல ஒரு சின்ன பிஞ்ச் அளவு கூட கம்மியா இருக்காது. நான் இதை நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்படிதான் இங்க வந்து நம்ம நைட் ஃபியூரியும் வந்து குதிக்கிறாப்புல, கட்டி பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டாப்புல. அதுக்கப்புறமா நம்ம ஹிக்கப் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வந்து டிராகனை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ரொம்ப வருஷங்கள் கழிச்சு நைட் ஃபியூரி மேல பறக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா. அவர் மட்டும் இல்ல, ஆஸ்ட்ரிடோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய டிராகனை கண்டுபிடிச்சு பறந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு டயலாக் வந்து நம்ம ஹிக்கப் சொல்றாரு. டிராகன்க அதோட உலகத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி டிராகன்களுக்குன்னு ஒரு ஹிடனான உலகம் இருக்கிறது இப்ப யாருக்குமே தெரியாது, எங்களை தவிர. அதாவது பர்கியன்ஸ் எங்களை தவிர. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வந்து இந்த உலகம் வந்து டிராகனும் வாழலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகுதிக்கு வரும். அது வரைக்கும் இந்த டிராகன்களுடைய உலகம் மறைஞ்சே இருக்கட்டும், அதை நான் பாதுகாப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சீக்வெலே முடிக்கிறாங்க. ஆனா பார்ட் 4 இருந்ததுன்னு சொன்னா அதுக்குள்ள சீக்வெலே முடியுதுன்றன்னு கேக்குறீங்களா? ஆக்சுவலி 3rd பார்ட்டோட இந்த சீக்வெலை முடிச்சிட்டாங்க. ஆனா 4th ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணாங்க. அது ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும். நம்ம நைட் ஃபியூரி வந்து அவங்க டிராகனை கூப்பிட்டுட்டு ஹிக்கப்பை பார்க்கறதுக்காக அவங்க ஊருக்கு வர மாதிரி. அது யூடியூப்லயே இருக்க ஒரு ட்ரைலர் மாதிரி தான் இருக்கும். வேணா நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் ஷேர் பண்றேன். சோ எப்படி இருந்தது How to Train Your Dragon அப்படின்றத கமெண்ட்ல பண்ணுங்க. So once again this is your Tamil Voice Over channel. நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் டெய்லி இந்த மாதிரி ஒரு படம் உங்க போனை தேடி வரும். இப்போ பாய்.